நேயர்களுக்கு வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. என்ன ரிசல்ட்லாம் வந்துடுச்சுங்க, எல்லா ரிசல்ட்டும். அப்போ ஹாப்பியாக இருக்கும். அடுத்து என்ன படிக்கணும் கல்வி என்ற ஒரு திட்டம், அதில் நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்னன்றது கேள்வி. பொதுவாக சொல்வாங்க, ஊருக்கு வழிகாட்டுவது பாதை, உலகத்திற்கே வழி சொல்பவர் மேதை. கல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பயணிக்க வைப்பது, நம்மோடு அதுவும் பயணம் செய்வது. இந்த கல்வியில் சிறந்தவர்கள் யார்? எல்லாரும் தானே. ஆனால் அவர்களுக்கான வழிகாட்டி தேவை. அப்படிப்பட்ட வழிகாட்டிகளை நாம் சந்தித்து, அதே போல் சாதனையாளர்கள், வெற்றி பெற்றவர்களை சந்தித்து அவர்களோடு பேசி, அது மட்டுமா அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு துடிப்புள்ள மாணவர்களை நாம் சந்திக்கின்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த மங்கையர் சோலை இன்றைய பதிவு. இன்றைய பதிவில் நமக்காக ஒரு மிகச்சிறந்த தேடலாக யார் வந்திருக்காங்க அப்படின்னா, செங்கோட்டையில் ஒரு பீடி சுற்றும் தொழிலாளி, அந்த அம்மாவனுடைய பொண்ணு. அப்பா நடத்துனர், கண்டக்டர். எனக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத ஆணித்தரமாக தன்னுடைய கல்வி பணி மூலமாக, படிப்பு மூலமாக உணர்ந்து வெற்றி பெற்றவர் தான் இன்பா. அவரை நம்ம வருக என்று வரவேற்கின்றோம். வணக்கம் இன்பா. உங்களுக்கு மங்கையர் சோலை நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னைக்கு யூபிஎஸ்ல ஒரு பெரிய ரேங்கிங்கில் அடுத்தது ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா ஐஆர்எஸ்ஸா ஏதோ ஒன்றில் போஸ்டிங், செப்டம்பரில் ட்ரைனிங் ஆரம்பித்து உங்களுக்காக வரப்போகிறது இல்லையா? மகிழ்ச்சியான தருணம். இந்த வெற்றிக்கான ஒரு பின்புலமாக நீங்கள் உழைத்த அந்த ஒரு சின்ன சின்ன கதைகள் இருக்கும் நிறைய. இதான ஒன்று. செங்கோட்டையில் விஸ்வநாதபுரம்ங்கிற ஒரு கிராமம். நான் 2020 என்னோடய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு 2 அட்டெம்ப்ட் கொடுத்தேன். 2 அட்டெம்ப்ட்லேயும் ப்ரிலிம்ஸ்லேயே என்னால் கிளியர் பண்ண முடியல. நான் 2 வருஷமாக நான் என்னோடய வீட்டில் தான் தங்கியிருந்து படித்தேன். பக்கத்தில் இருந்த அரசு நூலகத்தோட உதவி எடுத்து அங்கே தான் இருந்து படித்தேன். அப்போ 3rd அட்டெம்ப்டில் என்ன பண்ணுறது, நமக்கு ஊரில் அந்தளவுக்கு வசதி கிடையாது. அப்போது வெளியில் சென்னை இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு நிறையா உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போது நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ 2 அட்டெம்ப்ட் கிடைக்கலங்கும் போதே வீட்டில் எல்லாருமே ரொம்ப, வீட்டை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணாங்க. வேணாம், விட்டுரு, இது வேண்டாம், உனக்கு செட் ஆகாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னோடய தன்னம்பிக்கை மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பாக நம்ம இதில் இறங்கிட்டோம், நம்ம இதை வென்றே ஆகணுங்கிற முயற்சியில் என்னோடய 3வது அட்டெம்ப்டில் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி ஃபஸ்ட்டு மெயின்ஸு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எல்லாமே ஒரே இதில் கிளியர் பண்ணேன். இப்போ என்னோடய ரேங்க் 851. நான் ஐபிஎஸ் இல்லைன்னா ஐஆர்எஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். சூப்பர், வாழ்த்துக்கள் இன்பாவை அத்தனை பேரும் பாராட்டி மகிழ்கின்றோம். இந்த சமயத்தில் இவங்க சொன்னது என்ன சார், எனக்கு இந்த லேட்டஸ்ட் அட்டெம்ப்டில் நான் ஜெயிச்சிட்டேன், ஆனால் அதுக்கு முன்னே வந்த தோல்விகள், அந்த தோல்விகளை கண்டு நான் துவளவில்லை, நம்பிக்கை வந்தால் போதும், நம் கைகள் வானை மோதும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. பாராட்டுகள். மேலும் சிறப்பான பணிகள் உங்களுக்கு. மீண்டும் உங்கள்கிட்ட பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் மிகச்சிறந்த சாதனையாளர்கள் 4 யார் வந்திருக்காங்க? ஆசையாக இருக்கீங்க இல்லையா கேட்க? நம்ம கல்வித்துறையில் 1994 பாரதிய வித்யா பவனில் சேர்ந்து அன்னிலேருந்து இன்னி வரலையும் இன்றைக்கி தேசிய அளவில் ஒரு மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு தேர்வாளராக, பயிற்சியாளராக மிகச்சிறந்த முறையில் பணியாற்றி வருகிறார்கள். அவங்க தான் ராதா சுப்பிரமணியம், டிஏவி குரூப்பில். அவங்கள நம்ம வாழ்த்தி வரவேற்று வருகின்றோம். வணக்கம் மேடம். அவரை தொடர்ந்து சார், ரேங்க்னு ஒன்று வச்சிங்கன்னா எல்லாத்தையும் நான் தான் சார் ஃபஸ்ட்டு. என்ன அப்படின்னா, அது சிஎஸ் ஆகட்டும், சிஏ ஆகட்டும், அப்புறம் என்ன நீங்கள் ஐசிடபிள்யூ ஆகட்டும், எல்லாத்தையும் நான் தான் ஃபஸ்ட்டு. அது மட்டுமா, இன்றைக்கி ஏஷியாலேயே த பெஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ரேங்க் ஹோல்டர் இன்றைக்கி யங்கஸ்ட் சேர்பர்சன். அவங்க யார்? அவங்க தான் திவ்யா அபிஷேக். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். திவ்யாவை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு எல்லா பள்ளிகளில் ஒரு பாடத்திட்டம் வேணும் அப்படின்னா அதுக்கு மிகச்சிறந்த அனுபவம் உள்ள ஒரு கல்வியாளர் தேவை. அவர்களுடைய வழிகாட்டுதலில் தான் நம்ம மிகச்சிறந்த பாடத்திட்டங்களை வரிவாக்க முடியும். மகாத்மா காந்தி வித்யாலயா பள்ளியினுடைய சீனியர் மோஸ்ட் பிரின்சிபல்
இன்றைக்கி பல மாணவிகளை பல்லாயிரக்கணக்கான மாணவிகளை உலகுக்கு வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிய ஒரு அகல் விளக்கு. அப்படி அமைதியானவங்க யார்? அவங்க தான் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர். அவர் நம்ம வருக என்று வரவேற்கின்றோம் கே. பத்மேஸ்வரி அம்மா அவர்களை. பத்மேஸ்வரி அம்மா வணக்கம். வணக்கம். ஓகே, நான் மருத்துவம் மட்டும் இல்லை, எனக்கு மகத்துவமானது மராத்தான். மருத்துவம், மராத்தான், மகத்துவம் அப்படின்னு மாபெரும் சாதனைகளை தொடர்ந்து புரிந்து வருகிறார்கள். மெடிக்கல் காலேஜ் அப்படின்ன உடனே நமக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு சிந்தனை வரும். ஓகே, இந்த மெடிக்கல் லைனில் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கும். மெடிக்கல் லைன் போகலாமா, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக் என்னென்னோ சொல்கிறாங்க இல்லையா, அந்த சயின்ஸ் சார்ந்த சப்ஜெக்ட். அதில் நமக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னுச்சு. ஓகே, இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 2002 MBBS முடிச்சு, அப்புறம் 2008 கைனிக்கில் அருமையான ஒரு டிப்ளமா அந்த நேஷ்னல் போர்டில் வாங்கி, அப்புறம் ராயல் ஸ்கூல் ஆஃப் லண்டன், அங்கே ராயல் காலேஜ் ஆஃப் லண்டன் அதில் இன்னும் மேல் படிப்பு படித்து இன்றைக்கி தன்னை மிகச்சிறந்த அனுபவசாலியாக பல முன்னணி மருத்துவமனைகளில் சொல்லுவாங்க இல்லையா, விசிட்டிங் கன்சல்டன்ட், அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராகவும் மருத்துவ விற்பனராகவும் தொடர்ந்து உழைத்து வருகின்ற டாக்டர் கற்பகாம்பாள் அவர்களை வரவேற்கின்றோம். கற்பகாம்பாள் சாய்ராம், உங்களுக்கு வணக்கம். ஓகே, இவர்கள் கூட பேச வந்திருக்கின்ற மற்றவர்கள் அப்படின்னுச்சே, டிஎன்பிஎஸ்சியில் தன்னுடைய ரேங்கிங் 51வது ரேங்கிங், இன்றைக்கி டைரெக்டாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக தன்னை ஒரு பணியிலே அமர்த்தி கொண்டுள்ள ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளர், கல்வியாளர், உழைப்பாளர். அவங்க தான் தீபா. அவரை வருக என்று வரவேற்கின்றோம். வணக்கம் தீபா. எங்கள் 2 பேருக்கு இருக்கிற சந்தேகம் இருக்குதுங்க ரொம்ப அதிகம். என்ன, ஒருத்தர் 10th முடிச்சிட்டாங்க, இன்னொருத்தர் டிகிரி முடிச்சுட்டு இப்போ CMA பண்ணுறாங்க. 2 பேர்ட்டையும் நம்ம நிறைய விஷயங்கள் அவங்க கேட்டு நாம் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குது. வந்திருக்கவங்க யார் அப்படின்னா, முதல்ல நம்ம சந்திக்கின்றோம் பவித்ரா அவர்களை. பவித்ரா வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் கிராஜுவேஷனில் மிகச்சிறந்த ரேங்கிங் வாங்கியிருக்கீங்க, வரவேற்கின்றோம். ஒரு மிகச்சிறந்த மாணவி, 10ஆம் வகுப்பு தேர்வில் மிக அதிகமான மதிப்பெண்கள் அனைவரும் பாராட்டும்படியாக பெற்ற மாணவி தான் மகாலட்சுமி. அவரை வருக வருக என்று வரவேற்கின்ற அந்த சூழலில் இவங்களுடைய அம்மா ஒரு வீட்டில் வேலை செய்கிறாங்க, மிகச்சிறந்த பணியாளராக வேலை செய்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் இருக்கா? இல்லை, ஆனால் கல்வி செல்வம் தான் என் செல்வம் என்று மின்னி வருகின்ற மகாலட்சுமி அவரை நாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். தேசிய அளவில் ஒரு தேர்வு குழுவில் இருக்கிறாங்க மேடம் ராதா சுப்ரமணியம். அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. மேடம், இந்த மாணவர்களை பார்க்கும்போது நிறைய பேருக்கு, மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, பெற்றோர்களுக்கு கனவுகள், எவ்வளோ கனவுகள் இருக்குது. உங்களுடைய லைஃப் ஸ்பேனில் பல பேரை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. இன்பாக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிகாஸ் இந்த ஜேர்னி அவங்க எடுத்தது, இந்த முயற்சி விடாமல் 2 வருஷம் அட்டெம்ப்ட் பண்ணி 3ஆவது வருஷம் கிளியர் பண்ணுறதுன்றது டிட்டர்மினேஷன் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் புரியுறது. இந்த மாதிரி ஆல் ஆஃப் அஸ், நம்ம எல்லாருமே நம்ம ஜேர்னியில் வி ஹவ் கிராஸ்ட் அ லாட் ஆஃப் ஹர்டில்ஸ், நிறைய தடைகள்லாம் தாண்டி வந்திருக்கோம். நான் ஸ்கூல் ரைட் ஃப்ரம் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சொல்லி கொடுத்து 12th ஸ்டாண்டர்ட் பசங்களை சொல்லி கொடுக்குற வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். என் குழந்தைங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன ஆசைகள்லாம் பார்த்துருக்கேன். அண்ட் எல்லாருக்குமே ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே முன்னாடி சின்னப்பே ஒரு கோல் இருக்கும். ஒரு சின்ன ஒரு காமெடினா, ஒரு குழந்தைகிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஒரு எல்கேஜி குழந்தைகிட்ட, நீ என்னவா ஆக விரும்புகிற அப்படின்னு கேட்டேன். இந்த குழந்தை ரொம்ப பெருமையாக ஒரு கர்வத்தோட, நான் வாட்ச்மேன் ஆகணும் அப்படின்னா. வாட்ச்மேன் ஆகணுமா, எதுக்கு வாட்ச்மேன் ஆகணும்னா அப்போ தான் ஓடி போய் கேட் திறந்தால் நிறைய காரை பார்க்கலாம். ஸோ அவனுக்கு ஆட்டோமொபைலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சின்னப்பே கண்டுபிடிச்சிடலாம் குழந்தைக்கு என்ன ஆசை இருக்குது, என்ன மாதிரி நம்ம, அது பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ ஆஸ் அன் எஜுகேட்டர் ஐம் வெரி ப்ரவுட். ரொம்ப 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 நன்றி இந்த சொசைட்டிக்கு ஃபார் ஹேவிங் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஒரு 10th ஆர் +2 ஸ்டூடெண்ட். எனக்கு என்ன கிளாஸில் என்ன அடுத்து பண்ணணுன்ற மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. நான் உங்ககிட்ட வரேன், மேடம் நான் அடுத்து என்ன படிக்கணும், இதான் முதல் கேள்வி. உங்ககிட்ட என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? சார்,
அந்த குழந்தை இப்போ நீங்கள் வரீங்க இல்லை இப்போ அந்த குழந்தை இருக்கா, என்ன பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறா அப்படின்னா அவங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்றது ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கடமை. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் நம்ம வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ், முந்தி வந்து இன்ஜினியரிங் மெடிசன் இது 2 தான் இருந்தது. இப்போ நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. ஈவெண்ட் பிளானர், ப்ரொஃபஷ்னல் எத்திக்கல் ஹேக்கர்லேருந்து அந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ், அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறது நம்ம கடமை. ஸோ அதுதான் நான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கேட்டுன்ட்டு இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதிலெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனுக்கு இந்த கோர்ஸ் பண்ணணும், இந்த காலேஜ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எல்லா பேரண்ட்ஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா சென்னைக்குள்ளே இருக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதை தவிர அக்ராஸ் இந்தியா பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. ரயில்வே மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கோர்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃபர் பண்ணுறது, விச் இஸ் இந்த நார்தன் பார்ட்டில் இருக்குது. அதுக்கு வந்து CUETன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ அங்கே வாய்ப்பு இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஏர்லைன்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி கோர்ஸ் வந்து கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறது. இந்த மாதிரி கோர்ஸஸோட ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது எஜுகேட்டர்ஸோட ஃபஸ்ட்டு டியூட்டி, கடமை அது. அதுக்கு நம்மளை ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எல்லா கோர்சஸ் எங்கே நடக்கிறது, என்னென்ன சீட்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன ஃபீ பேமெண்ட்டு, அஃபோர்டபிலிட்டி, அந்த குழந்தையால் அவங்க பேரண்ட்ஸால் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம கவுன்சிலிங்கே பண்ண முடியும். ஸோ இதோட நாலேஜ் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். ஜஸ்ட் டீச்சர்ஸ் எஜுகேட்டர்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, பேரண்ட்ஸுக்கும் பண்ணணும். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபிக்ஸ்டாக இது ஒரு அவங்களோட கனவுகள் குழந்தைங்களும் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது இல்லாமல் உக்காந்து பேசி ஸ்டூடெண்ட், பேரண்ட், டீச்சர், கவுன்சிலர், பேரண்ட், டீச்சர் இது ஒரு சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக எடுக்க வேண்டிய டெசிஷன். இது ஒருத்தர் டிசைட் பண்ணுறது கிடையாது. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ CUET கம்பைன்டு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோ சரி, இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து நான் JEE சேரணும், ஜாயின்ட் டெஸ்ட், அப்புறம் வந்து நீட்டில் சேரணும், சில பேர் நான் உடனே NDAவில் சேரணும், எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் சொன்ன அந்த கிளாட்டில் இது எல்லாத்துலேயும் சேரணும் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் போயிட்டு ஏதான ஒன்றில் வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி சில பேரண்ட்ஸுடைய திங்கிங் இருக்குது. அது வந்து ரைட்டாக அது சார் என்னென்னா குழந்தைய வந்து லைஃப் ரெடி பண்ணணும் சார். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் NDA எடுத்துக்கிட்டோங்க, CA ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க, இல்லை கிளாட் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டு, JEE மெயின்ஸு, நீட்டு, இதில் வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் டே டு டே அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு குழந்தைய வந்து டெய்லி ரெகுலராக UPSC ப்ரிப்பரேஷனுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் வந்து 10th 12th பசங்களுக்குன்னு கிடையாது, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே குழந்தை எப்போ படிக்க ஆரம்பிக்க சீரியஸ்னஸ் வருதோ அப்போலேருந்தே நம்ம ஸ்லோவாக ஃபேமிலியில் அந்த ஹேபிட்டு, ஸ்கூலில் அந்த ஹேபிட் கொண்டு வரணும். ரெகுலர் பேப்பர் ரீடிங், ஜேர்னல் ரீடிங், ரைட்டிங் ஹேபிட். பிகாஸ் UPSC ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவாங்க, மெயின்ஸில் வந்து எஸ்ஏ ரைட்டிங்கில் வந்து மாட்டிப்பாங்க. பிகாஸ் கிராஜுவேஷன் 21 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம UPSC எழுத முடியும். ஸ்கூலில் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப், JEE மெயின்ஸ், நீட்டுக்கெல்லாம் ஆப்ஜெக்டிவ் டைப் பண்ணி பழகியிருப்பாங்க. அதே எஸ்ஏ ரைட்டிங் சப்ஜெக்டிவ் பேப்பரில் வந்து அவங்களால எழுத முடியாது. ஸோ அந்த ப்ராக்டிஸ் கண்டினியூஸாக ஜேர்னல் ரைட்டிங் பழக்கணும். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ், இது ஒரு நீண்ட பயணம். இது ஒரு 2 இயர்ஸ் 10th இல்லை 12th 11th 12th ப்ரிப்பேர் பண்ணுற விஷயமே கிடையாது. ஸோ லைஃப் நம்மளோட டெய்லி ரொட்டீன்லேருந்து வர வேண்டிய பழக்கங்கள். ஸோ எல்லா எக்ஸாம்ஸும் பாசிபிள். அண்ட் JEE எழுதுகிறவங்க NDA எழுதலாம், JEE எழுதுகிறவங்க சப்போஸ் பயாலஜி இருந்ததுன்னா நீட்டும் எழுதலாம், கிளாட்டும் எழுதலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பாசிபிலிட்டி. இதுக்குன்னு தனியாக கிளாட்டுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன், JEEக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டாம். டெய்லி ப்ரிப்பரேஷன் பண்ணாலே ஈஸியாக எல்லா எக்ஸாம்ஸும் கம்ஃபர்டபுளாக எழுதலாம். நம்ம இது மாதிரி ஆகிடும், பொஃபே நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது, JEE இருக்குது, நீட் கிடச்சிருக்கு, இந்த காலேஜ் இருக்குது, NDAக்கு போகலாம், நிறைய யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆஃபர் நமக்கு எப்போ வரும்னா நம்ம அதுக்கு தகுந்த உழைப்பு, அதுக்கு தகுந்த பிளானிங் பண்ணியிருக்கணும். உங்களுடைய முயற்சி அது இருந்தால் கண்டிப்பாக உங்களை எல்லாரும் வந்து வாழ்த்துவாங்க. இங்கே பாருங்கள், உங்களை எடுத்தோடனே ஒரு தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு கல்வியாளர்கிட்டேருந்து உடனடியாக உங்களுக்கு வாழ்த்து கிடச்சிருக்கு இல்லையா? அந்த வாழ்த்து உங்களை மேலும் ஊக்குவிக்க. திருப்பி நம்ம பேசலாம். सच गया है मंच, आ गया है फैसला,
18वीं लोकसभा के नवनिर्वाचित प्रधानमंत्री और केंद्रीय मंत्रिमंडल का शपथ ग्रहण समारोह। दूरदर्शन की एक्सक्लूसिव कवरेज 9 जून 2024 शाम 6 बजे से दूरदर्शन के सभी चैनलों पर। இவ்ளோ சீக்கிரம் பணம் டபுளா? ஓ, பணம் போடுவீங்களா? அப்புறம் வருத்தப்படுவீங்க. இங்க கொண்டாங்க. இப்படி பேராசை காட்டுற திட்டங்கள்ல பணத்தை போட்டா ஏமாத்தப்படுற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் முதல்ல நல்லா பரிசீலனை பண்ணிட்டு பணம் போடணும். இல்லைன்னா உங்க பணம் போயிரும். ஆர்பிஐ சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. வேலை கேட்டுச்சா நாங்க ஆட்டம் ஆடுறோம். நாளை பிற்பகல் 2:05க்கு குடும்பத்துல நான் எவ்வளவு பெரிய தலைவங்கிறத இது காட்டுது. உனக்கு இப்படி ஏதாவது இருந்தா பரவாயில்ல. இவன் குரங்க வச்சு திருடுறான். ஆனா அந்த குரங்குக்கு திருட்டு கத்து கொடுக்க அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். நீங்க என்ன லவ் பண்றீங்களா இல்லையா? எங்க சித்தப்பா சொல்லி நான் இதுவரைக்கும் எதையுமே தட்டுனதில்ல. ஐ டு லவ் யூ. தேவ மல்லிகை பூவே பூவே தேனில் ஊரிடும் தீவே பூவில் ஆடிடும் காற்றே காற்றே சிந்து செந்தமிழ் பாட்டே. நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன வெளியில போலீஸ் தேடிட்டு இருக்கு. நான் தலைமறைவா இருக்கணும்னா இந்த இடம் தான் சரியான இடம். இதுல ஒரு கொலை இருக்கு. நாளை பிற்பகல் 2:05க்கு சத்யராஜ், குஷ்பு, மனோரமா, கவுண்டமணி, வெண்ணிராடை மூர்த்தி, சின்னி ஜெயந்த் நடித்த நடிகன் திரைப்படம். ஒரு நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஒரு சின்ன வயசில், அதாவது அரசாங்கம் அங்கீகரித்த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சதர்ன் ரீஜனல் கவுன்சிலுடைய யங்கஸ்ட் சேர்பர்சனாக இந்த வயசுலேயே வர முடியும் அப்படின்ட்டு சிஎம்ஏ, சிஏ, சிஎஸ் அப்படின்னு பல அணிகலன்களை பட்டங்களை தங்கிட்ட வச்சுருக்காங்க. திவ்யா அபிஷேக், வணக்கம். வணக்கம். ஆமாம், இப்போ அதாவது நீங்கள் 24 மணி நேரம் படிச்சுட்டே இருப்பீங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு பட்டங்கள், எல்லாத்துலேயும் ரேங்க் ஹோல்டர், அது தவிர தொடர்ந்து பணிகள். சார் ரெக்கார்டிங் எப்போ முடியுது? அடுத்த நிமிஷம் எனக்கு 3 மீட்டிங் இருக்குது. ஸோ பாராட்டுகின்றோம். ஏன்னா இத்தகைய உழைப்பும் இத்தகைய சாதனையும் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொசிஷன்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஆந்திரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸலன்ஸ் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பாராட்டுகின்றோம். இப்போது இந்த இடத்துல உங்கள் பயணத்தை நோக்கி உங்கள் பின்தொடர்ந்து வருகின்ற பவித்ராவும் இருக்காங்க. அவங்க இப்போ சிஎம்ஏ பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் லைனில் ஒரு பிகாம் முடிச்சுட்டு ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளராக, கல்வியாளராக வந்து அவங்க சிஎம்ஏ பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நீங்கள் 2 பேரும் இப்போ பேச போகிறீங்க. ஓகே, முதல்ல உங்கள் வெற்றி பயணத்தினுடைய அந்த சீக்ரெட் என்ன? வணக்கம் சார். என்னோட நன்றியின் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவ்வளோ கேள்விகள் வரும், என்ன பண்ணுறது, எப்படி இவ்வளோ வருதுன்னு. பட் நான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்ங்கிறது சொல்லி வராது சார். இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறதுலையோ இல்லை 4 பேர்கிட்ட பேசுகிறதுலையோ சம்வேர் ஒரு ஃபயர் வரும். ஸோ அது என்னோடய ஜேர்னியில் எப்போ வந்ததுன்னா, அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அதே நானும் பண்ணுவேன். ஒன்றுமே நம்மளுக்குன்னு ஒரு ஐடியா அப்படி இருந்ததே கிடையாது. சடனாக என்னோடய ஸ்கூலில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு அவார்ட் செரிமனி நடந்துட்டு நிறையா பேர் ஏறி போய் வாங்கினாங்க. அப்போ தோணுது, ஏன் நம்ம வந்து ஒன்றுமே வாங்கலை, ஒரு என்ன வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம நிறைய பேர் போய் வாங்கினாங்கன்னு என்ன வாங்கி இல்லை சார், அந்த டிஸ்டிங்ஷன் அவார்டு, கம்மிங் ஃபர்ஸ்ட் அவார்டு, நிறைய அகாடமிக் அக்கலேட்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து எவ்ரி ஸ்கூலில் வந்து வைப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ நான் 10th அப்போ தான் முடிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஏதோ ஒரு ஃபயர் இந்த பெல்லின்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மொமெண்ட் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. சரி, நம்மளும் மேபி படித்தா வந்து பீப்புள் பார்க்குறாங்க, தெர் இஸ் அ வேல்யூ டு இட் அப்படின்னு வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காமர்ஸ் எடுத்தோடனே ஐ ரியலி என்ஜாய்ட் அந்த அக்கௌண்டன்சி எப்படி பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இப்போ ஒரு சிஎஸ்சிஎஸ்னால் மேக்ஸில் வந்து சூப்பராக படிக்கணும். அது வந்து கரெக்டே கிடையாது. அது வந்து லாஜிக் இருக்கணும். ஒரு அக்கௌண்டன்சியில் ஒரு ஆசை இருந்தால் யாருமே வந்து படிக்கலாம் அந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ அது முடித்த உடனே வந்து ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் ஜாயின் பண்ணேன். சிஏ கோர்ஸ் ஒரு சிஎம்ஏ கோர்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக பள்ளி முடித்த உடனே நீங்கள் ஒர்க் ஜாயின் பண்ணலாம்.
ஸோ பிக் ஃபோர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து வேலை பண்ணிகிட்டே படிக்கணும். அந்த இளம் வயதில் வந்து நீங்கள் ஒரு சம்பாதிக்கிறீங்க, ஒரு எத்திக் வருது, ஓ நம்ம வேலை பண்ணாதான் பணம் வருது, படித்தாதான் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி லிட்டில் திங்ஸ் ரொம்பவே ஹெல்ப் ஆச்சு. ஸோ அது சிஏ முடித்தேன், சிஎம்ஏ பண்ணேன், சிஎஸ் முடித்தேன், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரி, இது எல்லாத்துலேயுமே ரேங்க், ஆல் இண்டியா ரேங்க் வாங்கினேன். அது முடிச்சப்பறம் ஒரு அட்வான்ஸ் டிப்ளமா இன் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் அண்ட் வித் சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டாக்ஸேஷன் லண்டன் அண்ட் ஏசிசிஏ டிப்ளமா இன் ஐஎஃப்ஆர்எஸ் பண்ணேன் அண்ட் லாவும் பண்ணேன். இதெல்லாம் வந்து ஒரே டைமில் பண்ணுற ஒரு ஜேர்னி கிடையாது, ஒன்றா வந்து இவால்வ் ஆச்சு. பட் இன்றைக்கி வந்து அந்த எஃபர்ட் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் வருது. ஏன்னா இப்போ நீங்கள் வெளில போய் நான் ஒரு சிஏ ஒரு சிஎம்ஏன்னு சொன்னால் இமீடியட்டாக வந்து அவங்க பார்க்குறாங்க, ஓகே என்ன என் கம்பெனி இது தேவைப்படுது, இந்த எல்லாருக்குமே ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது. ஸோ டெஃபினட்டாக வந்து அகடமிக்ஸ் என்னை பொறுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் ஆஃப் அ பர்சன்ஸ் லைஃப். நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்தால் ரொம்ப கஷ்டம், இட் இஸ் டிஃபிகல்ட். பட் நீங்கள் 3 வருஷம் கஷ்டப்பட்டால் 36 வருஷம் ஆஃப் யர் ப்ரைம் லைஃப் நீங்கள் அதோட பெனிஃபிட் பார்க்க முடியும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து நல்லா பிளான் பண்ணி இதுதான் நான் பண்ண போகிறேன் இந்த குறிக்கோளோட நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக முன்னேற்றம் வந்து அஷோர்ட். சூப்பர் சூப்பர். அதாவது தான் பயணிக்கின்ற பாதை மூலமாக மற்றவர்களுக்கும் நன்மை கிடைக்கும். தான் படித்ததோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய அருமையான ஒரு புத்தகம் த இன்கம் டேக்ஸ் ரெடி ரெஃபரன்சர், அதை வந்து இன்றைக்கி நிறைய பேர் பாராட்டுற காரணம் என்னுடைய இன்புட்ஸை வந்து இந்த பிள்ளைகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கணும்ன்ட்டு செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய துறையில் நீங்கள் ஒரு சொன்ன விஷயத்தை நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, சார் சிஏ படிக்கிறது ரொம்ப டஃப் சார், அது ரொம்ப நாள் ஆகும் பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ரிலிமினரி ஃபைனல் அப்புறம் எல்லாம் முடியாது அப்படின்னுச்சு. சிஏ மட்டும் இல்லாமல் சிஎஸ் சிஎம்ஏன்னு வரிசையாக அத்தனை காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாகவும் இருப்பேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாகவும் இருப்பேன், அதே நேரத்தில் ஒரு கம்பெனி செக்ரட்டரிஷிப்லையும் நான் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருப்பேன்னு வந்தீங்க இல்லையா. இவ்வளோத்தையும் ஒருத்தரால் பண்ண முடியுமான்ற கேள்வியை தான் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா இதுக்கான என்ன பிளான் பண்ணோம், எப்படி படிக்கணும், என்ன அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, இதுதான் கேள்வி. டெஃபினட்டாக சார். ஸோ முதல்ல இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி. இது மூணுமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேட் அஃபேர்ஸ் பை ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் செட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் மெடிசன் இல்லை இன்ஜினியரிங் பண்ணால் நிறையா காலேஜஸில் போய் பண்ணலாம். பட் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இந்த இன்ஸ்டியூட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வழங்க முடியும். ஏன்னா இட் செட்டப் பை த கவர்மெண்ட். நிறையா ப்ரைவேட் டியூஷன்ஸ்லாம் இருக்கும், பட் இந்த இன்ஸ்டியூட்ஸ் தான் இது வழங்கும். எப்போ நீங்கள் அது பண்ணலான்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் முடித்த உடனே நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கலாம் இந்த இன்ஸ்டியூட்ஸில். உங்களுக்கு என்ன தேர்ந்தெடுக்கிறீங்களோ எடுக்கலாம். என்னோடய அட்வைஸ் என்னென்னா, ஒரு கோர்ஸ் ஃபஸ்ட்டு எடுங்க. நீங்கள் எடுத்த உடனேயே மற்ற 3 கோர்ஸுமே ஆல்மோஸ்ட் நிறையா சப்ஜெக்ட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். சில இது தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போது வந்து ஆடிட்னு பார்த்தீங்கன்னா சிஏ வரும். இப்போது காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனியில் சிஎஃப்ஓ எம்டினா உங்களுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் வரும். கம்பெனி செக்ரட்டரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும், கம்பெனி ஆக்ட் பற்றி தெரியும்னா கம்பெனி செக்ரட்டரி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். மூணுமே ஒரே டைம் பண்ணால் அது யாராலையுமே முடியாது. பட் நீங்கள் படிப்படியாக ஏறணும். ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் டிசைட் பண்ண எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, நீங்கள் சயின்ஸ் பிடிச்சா கூட நீங்கள் காமர்ஸ் எடுத்து பண்ணலாம், இந்த கோர்சஸ் எடுத்து பண்ணலாம். நீங்கள் எடுத்த உடனே 12th முடிஞ்சோடனே 4 மாதம் கழிச்சு ஒரு ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வரும். இது பேர் நார்மல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. 12th முடிஞ்சோடனே நீங்கள் கோர்ஸ்குள்ளே போயிடலாம். காலேஜ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. சில பேர் வந்து நான் காலேஜையும் எடுத்துகிட்டு அப்புறம் நான் கோர்ஸ் பண்ணேன்னா அது பேர் டைரக்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து 2nd லெவல் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் ஆஃப் கோயிங் இன்டு த கோர்ஸ். மூணுமே எப்படி பண்ணீங்க, என்ன இம்பீட்டஸ் கொடுத்தா, ஐ திங்க் எனக்கு எப்போதுமே படிப்பில் ஒரு ஆர்வம் இருந்தது. அண்ட் சர்வீஸ் பண்ணணும். நம்ம வந்து நம்ம அறிஞ்சு மட்டும் போகாது, சொசைட்டிக்கும் கற்றுக் கொடுக்கணும். டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள் எல்லாருக்குமே சொல்லணும், நீ இது பண்ணால் டெஃபினட்டாக நாளைக்கு நீ போய் நான் ஒரு சிஎம்ஏ சிஏன்னு சொன்னால் ஒரு மதிப்பு வருது. அது வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் டெஃபினட்டாக எவ்ரி பர்சன் ஷுட் அச்சீவ் தட். கண்டிப்பாக. ஏன்னா இப்போது மற்றவர்கள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு அருமையான வார்த்தையை சொன்னீங்க. இன்றைக்கி இருக்கிற வந்து இப்போ சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு அருமையான ஒரு கைடு, டெக்னிக்கல் கைடு நீங்கள் எழுதியிருக்கேன், அதுக்கும் பாராட்டுகளை சொல்லி இதே நேரத்தில் இதை இப்போ நான் நெக்ஸ்ட்டு டைரெக்டாக வந்து பவித்ரா சிஎம்ஏ பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய டவுட்டு பலர் சார்பாக கேட்க போகிறாங்க. நாட் ஒன்லி தட், நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ணணும்னு விரும்புகிறவங்க, கம்பெனி செக்ரட்டரிஸ் பண்ணுறவங்க விரும்புகிறவங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எனக்கு மிகப்பெரிய ஆர்வம். பவித்ரா, உங்கள் கேள்வி என்ன? மேம், இப்போ நான் சிஎம்ஏ இன்டர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஜூனில் நான் அப்பியர் ஆக போகிறேன். இப்போ என்னென்னா காலேஜும் நான் பண்ணிவிட்டு இதை பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தெரிஞ்சிச்சு. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னா இது வந்து 12th முடிச்சுட்டு எனக்கு வந்து கரெக்டாக நான் 11th வரும்போதே வந்து கோவிட்னால
சரியாக கைடன்ஸ் இல்லை. மேபி நான் அப்போவே வந்து 12th முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் பண்ணியிருந்தேன், இப்போ ஓரளவுக்கு நான் இன்டர்மீடியட்டாக தான் முடிச்சிருப்பேன்ற ஒரு இது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன, இப்போ நான் காலேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ இது என்கிட்ட நிறைய என்னோட ஜூனியர்ஸ்லாம் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, இப்போது காலேஜ் நம்ம வந்து கரஸில் போட்டுட்டு இதை பண்ணலான்ற ஒரு ஐடியா கூட அப்போ எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதான், என்னோட ஜூனியர்ஸ்க்கும் நான் அதான் சொல்கிறேன். இப்போது நான் வந்து இன்டர் முடிச்சுட்டு அடுத்தது வந்து 18 months ஆர்டிகல்ஷிப் இருக்கும், அது பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர், சீக்கிரம் நீ பண்ணணும், இது பண்ண முடியுமா, இப்போது அட்டம்ப்ட்ஸ் வச்சா அதை எடுத்துப்பாங்களான்ற மாதிரி ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் வருது மேம். இது வந்து நிறைய பேருக்கு அந்த டவுட் வருது. டெஃபினட்டாக வந்து காலேஜ் பண்ணாமல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் கோர்ஸை வந்து சீக்கிரம் முடிக்கலாம், பிகாஸ் அந்த 3 years ஆஃப் காலேஜ். பட் ஹேவிங் செட் தட், இப்போ இன்ஸ்டியூட்லேயே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நிறையா காலேஜோட இந்த சிலபஸ் வந்து சிங்க் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன காலேஜ் 3rd year கற்றுக்குறீங்களோ தட் வில் பி வெரி சிமிலர் டு நீங்கள் இன்டரில் எழுதுகிற எக்ஸாம்ஸு. ஸோ உங்கள் ஐடியா தட் நான் வந்து காலேஜ் பண்ணுறேன் அதனால எனக்கு இது இன்னும் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் அவ்வளோ பயப்பட வேண்டாம். பிகாஸ் நீங்கள் 3rd year முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்ஸே உங்களுக்கு இன்டரில் வரும். செகண்ட் வந்து நீங்கள் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்திங்கன்னா உங்கள் லைஃப் இஸ் டெஃபினெட்லி மோர் கஷ்டம் தென் சம்மன் ஹூ இஸ் ஜஸ்ட் டூயிங் காலேஜ் இல்லை. பட் வாட் ஐ வாண்ட் டு சேஸ், இப்போ நீங்கள் காலேஜ் பார்த்தா 1 lakh people வந்து கிராஜுவேட் ஆகிறாங்க. பட் நீங்கள் சிஎம்ஏ இல்லை சிஎஸ்சி ஒன்லி 10%, 1000 பேர் தான் இந்த வருஷத்தில் இந்த ப்ரொஃபஷனல் டிகிரியை வாங்குறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எப்போதுமே வரும். பட் ஹேவிங் செட் தட், இப்போ நான் எப்படி எஃபெக்டிவாக பிளான் பண்ணலாம், டெஃபினட்டாக நீங்கள் காலேஜும் அட்டென்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணணும். அந்த 1 year வெதர் நீங்கள் டைம் டேபிள் போட்டு, நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க, எக்ஸாம் வரதுக்கு 1 மாதம் முன்னாடி வந்து 18 மணி நேரம் படிக்கணும், குளிக்காமல் படிக்கிறது, அதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜியாக ஒர்க்கே ஆகாது. ஒரு 6 மாதம் பிளான் வச்சுக்கோங்க, இந்த சப்ஜெக்ட் முடிப்பேன், அண்ட் அதுக்கு சாக்ரிஃபைஸ் வரதான் வரும், பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒர்த் இட். ஸோ நீங்கள் விடாமல் வந்து முயற்சி எடுங்க, டெஃபினட்டாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஐ எம் டெல்லிங் யூ. இன்றைக்கி இன்பா வந்து இன்றைக்கி நான் ஓகே சார், நான் வந்து ஒரு கோயம்புத்தூரில் ஒரு கல்வி நிறுவனத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன், இன்றைக்கி வந்து யூபிஎஸ்சியில் ஒரு மிகச்சிறந்த ரேங்க் வந்திருக்கு, இப்போ நான் பயிற்சிக்கு போகிறேன் அப்படின்னு வச்சு இதான் வெற்றியா, இதோட அந்த வாழ்க்கையினுடைய படிகள், நான் எனக்கு ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ ஐஆர்எஸ்ஸோ அந்த இடத்துல நான் உட்காந்துருவேனா உட்கார போகிறேன், அதுதான் ஒரு இமயமாக எனக்கு, அதான் எவரெஸ்ட்டா, இல்லை எவர் ரெஸ்ட் இல்லாமல் எவரெஸ்ட்டையும் கடந்து நான் போனோம் வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு ஓட்டத்தில். இன்பா, உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் படித்த ஒரு துறை வேறு, ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அந்த மாதிரி சூழலில் போகும்போது அந்த அனுபவ கல்வி அந்த இடங்களில் பெறுவது என்பது வேறு. அப்போது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட்ஸை இன்ட்ராக்ட் பண்ணும்போது யூல் கெட் சம்திங் இல்லையா? எஸ் சார். என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஹலோ மேம், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேங்க மேம். இப்போது நான் இதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் நான் சர்வீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் படிக்கணுங்கிறதுலாம் என்னோடய மைண்டில் இருக்குது. ஸோ லா ஆர் சிஏ என்ன ஆனால் சிஏ வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வச்சுட்டு என்னால் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு ஒரு டவுட்டு. இந்த டெக்னாலஜியோட அப்ளிகேஷன் உங்களோட ஃபீல்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கும்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நிறையா பேருக்கு இந்த கேள்வி வருது, சடனாக ஒரு ஆர்வம் வருது. பட் நான் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன், சயின்ஸ் பண்ணியிருக்கேன், அங்கே தான் நான் சொல்ல வரேன், இது வந்து யாருமே எடுத்துக்க முடியும். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சொல்லுது, நீங்கள் ஆர்ட்ஸ் மியூசிக் போனீங்கன்னா உங்களால் எடுத்துக்க முடியாது. மற்றபடி நீங்கள் வந்து சயின்ஸ் பண்ணுறதா இருந்தாலோ ஒரு எனிதிங் பிஏ பிகாம் எடுத்து யூ கேன் டெஃபினெட்லி நீங்கள் படிக்கலாம். அண்ட் லாவா சிஏவா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பொறுத்து தான் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஐஏஎஸ் இல்லை ஐஆர்எஸ் வந்து இன்கம் டேக்ஸில் இருக்காங்க. ஸோ ஐஆர்எஸ் ரூட்டில் போகிறீங்கன்னா டெஃபினட்டாக சிஏ பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த டேக்ஸ் லாஸ் படிப்பீங்க, அதில் ஒரு டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் வரும். ஸோ நீங்கள் கேள்வி மட்டும் கேட்காம உங்களுக்கு வரவங்க என்ன கேள்வி வரும் கூட உங்களால் அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு அசெட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் இந்த ரூட்டில் போகிறீங்கன்னா இப்போ லீகலில் வந்து டிராஃப்டிங் வருது, இல்லை ஏதாவது வெட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அப்போது நீங்கள் லா பண்ணலாம். டெக்னாலஜி நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா எவ்ரி கோர்ஸ் வந்து ஆஸ் இன்டகிரேட்டட் டெக்னாலஜி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ கோர்ஸே எடுத்துட்டிங்கன்னா இப்போ 2023 புது சிலபஸ் வருது. வேறு இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்துச்சு இல்லையா, அதை ஏப் பண்ணி வருது. சப்ஜெக்ட்ஸ் ஆர் சேஞ்சிங். So every course, CS or CA also, we have a new syllabus that comes. அது பண்ணர்ச்சியே சிஎம்ஏன்னு பொதுவாக சொல்ல போனால் ஒரு 140 hours ட்ரைனிங் இருக்குது. வேறு நம்ம எஸ்ஏபி, எக்ஸல், ரிட்டர்ன் ஃபைலிங், ஆல் டெக்னாலஜி ரிலேட்டட் ஸ்கில்ஸையும் அப்கிரேட் ஆகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். டெஃபினட்டாக நீங்கள் எனி கோர்ஸ் காலேஜ் போய் எடுத்தால் கூட அந்த டெக்னாலஜி இப்போ ஃபுல்லாகவே இன்டெகிரேட் ஆகுது. பிகாஸ் டுடே தேர் இஸ் நத்திங் வித்தவுட் இட்.
सज गया है मंच, आ गया है फैसला। 18वीं लोकसभा के नवनिर्वाचित प्रधानमंत्री और केंद्रीय मंत्रिमंडल का शपथ ग्रहण समारोह। दूरदर्शन की एक्सक्लूसिव कवरेज 9 जून 2024 शाम 6 बजे से दूरदर्शन के सभी चैनलों पर। இந்த விஷாலுக்கு எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. நேத்து அவனோட பேங்க் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்ல. டென்ஷன் எதுக்கு? என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க்கு தெரிவிச்சிட்டேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க்கு சொல்லிடணும். 3 நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது. எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளோ அதிக நஷ்டமாகும். கேளு, எல்லாம் தானே நடக்காது. நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இப்போ ஒருவர் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மின்ன முடியுமா ஒரு கல்வியாளர்? நான் வந்து ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியராக இருக்கேன். அந்த பள்ளிக்கூடத்தில் அடுத்து ஒரு துணை முதல்வராகிறேன், அடுத்தது முதல்வராகிறேன். அப்போது என்னுடைய கேரியரில் இந்த ஜம்ப்ஸ் வருது. நான் எதுக்கு என்ன எக்யூப் பண்ணிக்கணும்? இன்றைக்கி சில இன்ஸ்டியூஷன்லாம் ஆசிரியர்களுக்கே தொடர்ந்து பயிற்சி தராங்க. அது காரணம் என்னென்னா, நீங்கள் அன்றைக்கி படித்ததை வச்சு இன்றைக்கி மாணவர்களுக்கு போதிக்க வேண்டியது அது தவறு. அதுக்கு மேலே இன்றைக்கி உங்களை எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னுச்சு தொடர்ந்து பல விருதுகள். 2002 நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு இப்போ சொல்கிறேன். 2002 ஆச்சாரிய ரத்னா விருது, 2015 வந்து காஞ்சி மகாசுவாமி வித்யா மந்திர் விருது, அகைன் 2017 பல விருதுகள். சிலது மட்டும் சொல்கிறேன். லிம்ரா ரெக்கார்ட், அப்புறம் ஹிந்தி சாகித்ய அக்கார்ட், கோவா ஆளுநர் வழங்கிய விருது, 19 எல்ட்ராக் கல்வியாளர் விருது, 2009 பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து த பெஸ்ட் எஜுகேஷனிஸ்ட் பெஸ்ட் ஸ்கூல்னு கலெக்டருடைய விருது. இத்தனையும் பெற்ற நம்ம பத்மேஸ்வரி மேடம் முதல்வர். வணக்கம் மேடம். தொடர்ந்து கல்வி நிலையை உயர்த்துவதற்காக, நிலை என்றால் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நாலெட்ஜ் அப்படின்னு நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் மீண்டும் அந்த இடத்துக்கு வரேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உங்களுடைய இந்த ஒரு வெற்றியான முதல்வர் சொல்லிட்டு பல விருதுகள் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு பின்புலம் என்ன? எப்படிப்பட்ட உழைப்பு? உழைப்பு இருந்தது. முதல்ல நன்றி, இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஆக்சுவலி ஐ பிலாங் டு ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அது நான் என்னோடய க்ரெடிட் எல்லாம் சொல்கிறதா இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லணும். பிகாஸ் ஷீ வாஸ் வெரி பர்டிகுலர் வந்து படிக்கணும். ஏன்னா அம்மா வாண்டட் டு ஸ்டடி, அப்போ முடியல, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் அவங்களோட டாட்டர் அப்படின்னு வரும்போது ஷீ வாஸ் வெரி பர்டிகுலர் ஐ ஷுட் ஸ்டடி. அதனால் 10th முடித்தா கல்யாணம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் இருந்து ஷீ ஷுட் டூ சீனியர் செகண்டரி வந்தாச்சு. தென் அகெயின் டிகிரி போகணும். ஆஃப்டர் டிகிரி ஐ காட் மேரிட். But still my husband was also supportive for higher education. அப்படி ஒன்று I started as a KG teacher, அங்கேருந்து primary, keep on equipping myself. And அந்த அம்மா வந்து ஒரேஷியஸ் ரீடர், நிறைய புக்ஸ் படிப்பாங்க. ஸோ வீட்டில் பாஸ்ட் டைம் வந்து எனக்கும் என்னோட பிரதருக்கும் அம்மாவை பார்த்துட்டு we have to read something or the other, அந்த கான்செப்டை அம்மா படித்து சொல்லுவாங்க. ஸோ அந்த படிச்சுட்டு இருக்கணும், அந்த புக்கோடு தான் இருக்கணும், புக் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ தட் இஸ் ஹவு இந்த ஹேபிட் வந்தது, கண்டினியூஸ்லி ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினெட்லி அண்ட் வென் யூ ஷோ யுவர் பொட்டென்ஷியல் இந்த ஒர்க் பிளேஸில் நம்மளோட எபிலிட்டி பார்த்துட்டு வெரி வண்டர்ஃபுல் மேனேஜ்மெண்ட் அண்ட் சீனியர் பிரின்சிபல்ஸ், அப்போ நான் எங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ், ஹெச்ஓடிஸ் எல்லாம் தே மோட்டிவேட்டட். அண்ட் அவங்களும் நிறைய வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணி நம்மளோட டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால ஐ குட் ஈஸிலி லேர்ன் ஆஸ் வெல் அஸ் நம்ம திருப்பி சொசைட்டிக்கும் கொடுக்க முடிஞ்சது. பாராட்டுக்கள். அதாவது எடுத்த உடனே என்னுடைய இந்த வெற்றிக்கு என்னுடைய தாய் அன்னை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இதை தான் இந்த பிள்ளைகளும் இங்கே நிகழ்ச்சிக்கு வரும்போது எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அந்த அன்னையை பாராட்டின இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். இப்போது பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, அவர்களை வந்து வழிநடத்திருக்கீங்க. உங்கள் அனுபவத்தில் இந்த பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு சில பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்குறீங்க இல்லையா? ஆனால் இந்த மற்ற பிள்ளைகளுக்கு அந்த ஏக்கம் இருக்கும்,
பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூலில் வந்து அந்த பிள்ளை இந்த பிள்ளை இந்த பிள்ளை பரிசு வாங்கினாங்க அப்படின்னுச்சு. இந்த மற்ற பிள்ளைகள்கிட்ட ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஏக்கத்தை எப்படி மேடம் ரிமூவ் பண்ணுறது? சார், பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு வருஷம் நாங்கள் ப்ரைஸ் கொடுத்த குழந்தை காலையில் 4 மணிக்கு எழுந்து நியூஸ் பேப்பர் போட்டுட்டு பால் பேக்கெட் போட்டுட்டு, அப்பா இல்லை அம்மா வீட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, 2 பிள்ளைங்க பாய்ஸு, அதில் இவன் மூத்தவன். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை எல்லாருமே அக்செப்ட் பண்ணுற சிச்சுவேஷனில் தான் அந்த குழந்தை இருக்கான். ஹீ வாஸ் த ஸ்கூல் டாப்பர். ஏன்னா அவனுக்கு எந்த ஃபவுண்டேஷன் கிடையாது, டியூஷன் போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை படிச்சுட்டு, பிகாஸ் ஹவு டிட் வி ஃபைண்ட் அவுட் தட் சைல்டு இஸ் டூயிங் ஆல் திஸ் திங், கிளாஸில் ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருந்தான். ஐ மீன் ஹீ இஸ் நாட் அ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது அவன். பட் அவன் ஏன் தூங்குறான் அப்படின்னு ரவுண்ட்ஸ் போகும்போது டீச்சர்கிட்ட என்கொயர் பண்ணி அப்புறம் நாங்கள் மதரை கூப்பிட்டு கேட்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. தட் டூ இன் கிளாஸ் 10 அவன் காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறான். ஃபஸ்ட்டு பால் போடுறான், அதுக்கப்புறம் பேப்பர் போடுறான், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு 8 மணிக்கு கிளாஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறான். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் டிசர்வ்ஸ். சி வி அப்ரிஷியேட், எல்லா குழந்தைகளையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம், பண்ணாமல் கிடையாது. பட் இந்த மாதிரி சம் யுனிக் கேசஸை கண்டிப்பாக வி ஹாவ் டு ஹானர். ஏன்னா அப்படி பண்ணினா அந்த குழந்தைகளால் மேலும் மோட்டிவேட்டட் ஆகிட்டு இன்னும் நல்ல சொசைட்டிக்கும் நல்லது பண்ண முடியும், அவங்களும் நல்லா டெவலப் பண்ணி போக முடியும். மிக சிறப்பாக தீபா அவர்கள் டிஎன்பிஎஸ்சியில் 51வது ரேங்க் வந்து இன்று வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மூத்த அலுவலராக, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக அவங்க பதவியில் அமர போகிறார்கள். தீபா, உங்களுக்கு இந்த ஒரு வேட்கை, நிறைய பேர் சார் நான் வந்து நிறைய சம்பாதிக்கணும், படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், முடிஞ்ச வெளிநாடுக்கு போகணும், சம்பாதிக்கணும், அப்படிப்பட்ட அடுத்தது ஒரு துறை சார்ந்து அத்தனை பேரும் போகிறது இல்லை, நான் அரசு துறையில் போவேன், அரசாங்க உத்தியோகம் எனக்கு வேணும், அரசாங்க வேலை வேணும் அப்படின்ற ஒரு வேட்கையோடு அதில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி இன்றைக்கி வெற்றி பெற்றுள்ள தீபா அவருடைய உழைப்பை பற்றி கேட்கலாம். தீபா. சார், ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு அண்ணா விஏஓ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தார் சார். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் திருவிழாவில் அவருக்கு இருந்த மரியாதையும், அவர் விஏஓ எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு வந்த அடுத்த வருஷத்தில் அவருக்கு இருந்த மரியாதையும், அந்த வித்தியாசம்தான் என்னை அரசு துறை பக்கம் போகணும். ப்ரைவேட்டில் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் மணியும் முக்கியம்தான், பட் அரசாங்க வேலை அப்படிங்கும்போது அதோட ஒரு மரியாதையும் சேர்ந்து வருது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைச்சது சார். அப்புறம் ஃபேமிலி சப்போர்ட் தான் ஃபுல் சப்போர்ட். நான் வந்து இது செகண்ட் அட்டெம்ப்ட் சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் மெயின்ஸ் கிளியர் ஆகாதம்போது சரி ஓகே பிஜி பண்ணலாம், நான் பிஎஸ்சி மேக்ஸ் கிராஜுவேட், ஸோ பிஜி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வந்தபோது என் தம்பி தான் சரி இறங்கியாச்சு, எவ்வளோ தூரம்னாலும் போய் பார்த்துடலாம், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் சார். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது சார். என்ன தீபா, உங்களுடைய கேள்வி என்ன? இப்போ மேம் கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் மேம். மேம், இப்போது நான் பார்த்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஜென்ஸ் பிரின்சிபல் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் மேம். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு லேடி பிரின்சிபல் பார்க்குறேன். ஸோ ஒரு ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷனையே ஒரு லீடிங் ரோலில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கேட்கணும் மேம். அப்புறம் லைக் மகாத்மா காந்தியோட இந்த ஒரு ஐடியாவில் உன்னோட பப்ளிக் சர்வீஸ் லைஃப் ஃபுல்லாக வச்சுக்கோ அப்படின்னா நீங்கள் எதை எனக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும் மேம். Truth and honesty. First thing, I appreciate your achievement. Thank you ma'am. And இவ்வளோ தூரம் வர முடிஞ்சதுன்னாக்கா ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் த கிராஸ் ரூட். ஆஸ் ஐ டோல்ட், நான் வந்து எல்கேஜி நர்சரி பிரைமரி கிராஜுவலி ஐ கேம் டு த ஹையர் பொசிஷன். அதனால் என்னெல்லாம் எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வரும், அதை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணணும், டீமை எப்படி வி ஹாவ் டு லீட், இதெல்லாமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடைச்ச சீனியர்ஸ் கிட்ட இருந்தும் நம்ம பாடம் கற்றுக்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லார்கிட்ட இருந்துமே நமக்கு தேவையான விஷயங்கள், நல்ல விஷயங்களை வந்து நம்மளால் கிராஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்றைக்கி காலத்தில் வந்து லீடர்ஷிப்புங்கிறது யூ ஹாவ் டு லீட் யுவர் டீம் நாட் வித் யுவர் அத்தாரிட்டி ஆர் பவர் பட் வித் கன்சர்ன் and kindness. You have to lead the team. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, but difference, it is possible to have different uniqueness with every individual. அப்படி இருக்கும்போது
we have to behave in a matured manner to take our team ahead, understand them, help them. சிலர் தெரியாமல் இருக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு, அப்போ சிலருக்கு மோட்டிவேஷன் தேவைப்படலாம். ஸோ அக்கார்டிங் டு தம் we should try to understand. மற்றவங்கள புரிஞ்சுக்கிறதுல புரிஞ்சுன்ட்டு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம டீமை ஹெடாக கொண்டு போகணும். இப்போ சென்னை மாதிரி, கோயம்புத்தூர் மாதிரி, மதுரை மாதிரி, அல்லது பெங்களூரு, டெல்லி இந்த மாதிரி பெரிய நகரங்களில் தான் எங்களால் வந்து கல்வியோடு மின்ன முடியும் அப்படின்ற ஒரு காட்சி பதிவுலேருந்து வெளியில் வந்து செங்கோட்டையில் ஏதோ ஒரு கோடியில் இருக்குது, குற்றால அருவியினுடைய சாரல் மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு வச்சு அங்கே வெற்றி பெற முடியும்னுச்சே. அம்மா வந்து அந்த பீடி சுற்றுகின்ற ஒரு தொழிலாளி, அப்பா வந்து கண்டக்டர் நடத்துனராக இருக்கார். இந்த முயற்சி எப்படி வந்ததுங்க? ஏன்னா முதல்ல 2 முறை நான் தோல்வியை சந்தித்தேன், ஆனால் என்னால் முடியும் அப்படின்ற முயற்சி இருக்கு இல்லையா, இதுக்காக நீங்கள் என்ன பயிற்சி பண்ணீங்க? சார், முதல்ல இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட முடிவு. என்னோடய வீட்லேயோ யாருக்குமே இன்னுமே யூபிஎஸ்சினா என்னன்னு கூட எங்கள் வீட்டில் தெரியாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் எக்ஸாமு ஏதோ படிக்கிறா அப்படிங்கிறது தான். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குதுன்னு கூட எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்த ஒரு குடும்பத்தில் இருந்தால் நான் படிக்க வெளியில் வந்தேன். அப்போ இது நம்மளோட சின்ன வயசு கனவுங்கும் போது இதை நம்ம கண்டிப்பாக அடைஞ்சே ஆகணும், விட்டுட்டு வந்துடக்கூடாது. என்ன நம்மளோட குடும்பத்தை ஒரு ஸ்டேஜ் நான் மேலே ஏற்றணும், என்ன ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா இந்த கல்வி ரொம்ப முக்கியமானதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்போது எடுத்தாச்சு. எல்லோரும் சொல்லும் போது எங்களோட குடும்பத்தோட சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. என்னோடய அம்மாவும் சரி, எங்கள் அண்ணன் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் அவங்களால படிக்க முடியல. அப்போ அவங்க எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, என்னால் படிக்க முடியல, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணுமோ படி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு உறுதுணை வந்து எங்கள் அண்ணன் வந்து இருந்தாங்க. அப்போ மொதல் எக்ஸாம் அட்டன் பண்ண கிடைக்கல, அதுவும் ஃபஸ்ட்டு இதிலே கிடைக்கல, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்லேயே எனக்கு கிடைக்கல. 2வது எழுதுனேன், அப்போவும் ப்ரிலிம்ஸே கிடைக்கல. நம்ம படிக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறோங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அப்போ எந்த இடத்துல, அப்போ தான் திருப்பி நான் ரீவிசிட் பண்ணேன், ரிவைஸ் பண்ணேன், என்னென்ன நம்ம பண்ணுறோம், என்னென்ன நம்ம பண்ணலை, பண்ணதில் என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத ரீவிசிட் பண்ணி, அப்போ நான் எக்ஸாம்ஸ் எழுதுறது நான் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், ப்ராக்டிஸ் தான் நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணோம். அப்போ நிறைய கைடன்ஸ் வந்து எங்கே கிடைக்கும். நான் எங்கள் ஊரை சுற்றி வந்து படிக்கிறவங்களே, நான் இப்போ நான் லைப்ரரியில் போய் உட்காந்து படிக்கிறேன்னா நான் தான் முதல்ல அங்கே யூபிஎஸ்சி படிக்கிற ஒரு பொண்ணு. அங்கே லைப்ரரியில் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிப்பாங்க, அப்படி தான் படிப்பாங்க. ஸோ ஒரு கைடன்ஸ் எனக்கு கிடையாது. அப்போது நான் போனதுக்கப்புறம் ஒரு 2 பேர் 3 பேர் என்னை பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க என்னை விட ஜூனியராக இருந்தாங்க எனக்கு அடுத்து படிக்கிறவங்க. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ கவர்மெண்ட் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சுருக்காங்க, அது என்னென்ன இருக்குது, நம்ம அதை தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து சென்னை வந்து நான் இருந்து படிக்கணும்னா கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஸ்காலர்ஷிப்லேயோ அவங்க கொடுக்குற ஒரு கைடன்ஸ்லேயோ தான் நான் எடுக்க முடியுங்கும் போது அது என்ன இருக்குதுன்னு நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு தேவை வந்து வேணும், அப்போ நான் சர்ச் பண்ணியே ஆகணும், நான் இந்த இடத்துல தேடியே ஆகணுங்கும் போது எனக்கு அந்த தேடல்கள் அதிகமாச்சு. அப்போ அதில் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இங்கே வெளியில் வந்து உட்காந்து நான் வந்து ஃபுல்லாக படிப்பேன். ஒன் டைம் இன்ஸ்பிரேஷன், நம்ம நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும், அதெல்லாம் ஒரு ஒன் டைம் இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ ஒரு ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு வந்து நம்மளோட செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பாக வேணும். அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும். அது இருந்தால் தான் ஒரு ஒரு என்னது லாங் ஸ்பேன் ஆஃப் டைமுக்கு நம்மளை வந்து இழுத்து செல்லும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய ப்ரிப்பரேஷன் ஒரு 4 இயர்ஸ், இதோட 4 இயர்ஸ், இது எனக்கு 3rd அட்டெம்ப்ட்டு. நான் 2020லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் வந்திருக்கேன்னா அது வந்து அந்த கன்சிஸ்டன்சி வேணும்னா கண்டிப்பாக செல்ஃப் மோட்டிவேஷன் வேணும். நம்ம எதுக்காக உள்ளே வந்தோம் அப்படிங்கிறத மறக்காமல் இருந்து அந்த ஆக்சுவலி வெறியோடு உட்காந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வெறியோடு உட்காந்து நான் படித்தேன். அதோட ரிசல்ட் வந்து இப்போ எனக்கு தெரியுது. நான் படித்த கல்வினால் எனக்கு எந்த அளவுக்கு இப்போ ஆஃப்டர் மை ரிசல்ட் எந்த அளவுக்கு என்னோடய ரெஸ்பெக்ட் ஏறி இருக்குது, எங்கள் வீட்டில் உள்ளவங்களை மற்றவங்க பார்க்குறது எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிறத நான் என்னோடய கண்கூட நான் பார்க்குறேன். அவங்களுக்கான ரெஸ்பெக்டையும் நான் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி அத்தனை பேர் உங்களை புகழுகிறோம், பாராட்டுகின்றோம். மேலும் பல படிகள் நீங்கள் உயர வேண்டும். ஒரு பெண் வரிசை முன் வரிசையில் ஒரு மருத்துவராக மிக சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றார் டாக்டர் கற்பகாம்பாள் சாய்ராம். வணக்கம். அதாவது இன்னைக்கு சென்னையில் மட்டும் இல்லாமல், அதாவது உலகளவில் கூட பேர் வாங்கியுள்ள பிரபலமான தனியார் மருத்துவமனைகளில் நீங்கள் ஒரு மருத்துவமனை இல்லைங்க, பல மருத்துவமனைகளில் விசிட்டிங் டாக்டராக நீங்கள் திறமையாக மருத்துவராக பணியாற்றுகிறீர்கள்.
வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் மராத்தானில் பல பரிசுகள், தொடர் ஓட்டமாக உங்களுடைய தொடர் வெற்றி பயணம் தொடர்கிறது. இந்த வாழ்க்கை பதிவினுடைய வெற்றிக்கு பின்புலம் என்ன? எப்படிப்பட்ட உழைப்பு? இந்த 2002 MBBS இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் யாருங்க இந்த பொண்ணு அப்படின்னு அன்னைக்கு கேட்ட அதே வரி தான் இப்பயும், அதே கேள்வி தான் இப்பயும். வாய்ப்புக்கு நன்றி. என்னோட மெயின் இது என்னென்னா, மெடிக்கல் ப்ரொஃபஷனை பார்த்தாலே எல்லோரும் இப்போ பயப்படுறாங்க. இவங்க சொன்ன மாதிரி பேஷனேட்டாக இருந்தால் தான் அந்த ப்ரொஃபஷனை பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ப்ரொஃபஷன் பண்ணாலும் அதை நீங்கள் பேஷனேட்டாக ஆகிடணும். பிகாஸ் அவங்க சொன்னாங்க, நான் இப்போ குவிட் பண்ணட்டுமா, இல்லை நான் திருப்பி வேறு ஏதாவது இது பண்ணட்டுமா, அது பண்ணட்டுமான்னு. ஸோ அந்த பேஷன்றது வந்து அது உள்ளூர் இருக்கணும், ஒரு இன்ஸ்டிங்க்ட் மாதிரி இருக்கணும். ஸோ 2002 வந்து MBBS முடித்த போது எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டாங்க, ஃபைனலி யூ கேன் சி லைட் அட் த எண்ட் ஆஃப் அ டனல் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஐ கேன் சி டனல் ஆஃப்டர் தட் அப்படின்னேன். பிகாஸ் எங்களுக்கு MBBSோட படிப்பு முடியறதில்ல. எங்களுக்கு வந்து மேலே மேலே போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணணும், அதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ணணும். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ட்ரைனிங்கிறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அஸ். பிகாஸ் இப்போ வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து எல்லாமே சப் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி நேற்றுக்கு புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்திருந்தால் அதை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம அதை பேஷண்ட் கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ என்னோடய மெயின் ஜேர்னியில் ரொம்ப இருந்தது வந்து என்னோடய பேஷன். ஐ வாஸ் வெரி கிளியர், நான் வந்து கண்டிப்பாக ஃபிசிஷியன் அண்ட் சர்ஜனாக தான் ஆகணும்னு. ஏன்னா வந்து எனக்கு சர்ஜரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஃபிசிஷியன், ஸோ மருந்துகள் எழுதி கொடுக்குறது, டயக்னோஸ் கண்டுபிடிக்கிறது, அது எல்லாமே. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பிகம் அ ஃபிசிஷியன் அண்ட் சர்ஜன். அதனால நான் கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு சார்ந்த ஸ்பெஷாலிட்டி தான் பண்ணணும்னு நான் தெளிவாக இருந்தேன். ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிடச்சிது எனக்கு ஆப்ஸ்டெடிக்ஸ் அண்ட் கைனகாலஜி. அது வந்து நம்ம சென்னையில் இருக்கிறதுலே பெரிய மகப்பேறு மருத்துவமனையான விமன் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்ஸ்டெடிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, எக்மோர், அங்கே பண்ணினேன். அதுக்கப்புறம் டிப்ளமேட் ஆஃப் நேஷனல் போர்ட் பண்ணினோம். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு பெண்ணாக இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் வந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வயசாகிட்டு போகிறது. ஸோ சில்ட்ரன், ஃபேமிலி எல்லாமே முக்கியம். ஸோ ஒரு இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உண்மையாக சொல்லணுன்னா, நான் வந்து ராயல் காலேஜ் எக்ஸாம் எழுதும்போது என் பையனுக்கு 4 வயசு, என் பொண்ணுக்கு வந்து 1 வயசு. ஸோ மடியில் ஒரு குழந்தை, கைத்தில் ஒரு குழந்தை வச்சு தான் நான் படித்தேனே ஆக்சுவலி. அந்த நேரத்தில் வந்து இப்போ வந்து எனக்கு ஒன்றே ஒன்று எல்லாம் தெரியறது அப்படின்னா, மை சில்ட்ரன் ஹவ் பீன் அ பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி. நான் பட்ட கஷ்டங்கள், நான் பட்ட முயற்சிகள் எல்லாத்தையும் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அம்மா இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்க அப்படின்றது வந்து அவங்க மனசில் வந்து ஒரு ஆழமாக பதியும். ஸோ அதனாலும் அவங்களுக்கும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுன்ற ஒரு எண்ணம் வருன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி யூஸ்வலி இந்த மாதிரி ஹஸ்பண்ட் டாக்டராக இருக்கும்போது அவங்களும் கொஞ்சம் நைட் டியூட்டி, டே டியூட்டி மாற்றி வரும் ஆக்சுவலி எங்களுக்கு. ஸோ ரொம்ப இனிஷியல் ஃபியூ இயர்ஸ் ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு 10 years வாஸ் வெரி ஹெக்டிக், ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு அந்த ஃபேஸை பாஸ் பண்ணி வரது வந்து ஒரு ஜேர்னி வந்து நம்மளை இன்னும் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக ஆக்குன்றது தான் என்னோடய மெயின் எண்ணமே. ஸோ நான் வந்து மேடம் கிட்டே கூட பேசிகிட்டு இருந்தேன், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். நீங்கள் ரெண்டுமே பிரிக்கவே முடியாது. நான் ரொம்ப மென்டலி பயங்கர ஸ்ட்ராங்காக, எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். ஆனால் எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வரும், எனக்கு ஒரு இம்யூனிட்டி கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் ஃபிசிக்கலி பயங்கர ஸ்ட்ராங், நான் பைல்வான் மாதிரி இருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னை ரொம்ப பாதிச்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வரக்கூடாது. ஸோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் தான் எனக்கு இந்த ரன்னிங்கில் ரொம்ப பேஷன் எனக்கு. ஸோ நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே வந்து எனக்கு வந்து அத்லெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து ஸோ இப்போ 10 வருஷமாக என்னால் பண்ண முடியல. பிகாஸ் கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது, மேலே படிக்க வேண்டியது. பட் இப்போ வந்து எனக்கு கண்டிப்பாக என்னால் கண்டிப்பாக ஒரு நாள் அரை மணி நேரம் என்னோடய ஹெல்த்துக்காக, என்னோடய மென்டல் வெல்பீயிங்காக ஸ்பேர் பண்ண முடியும். ஸோ அதில் ஆரம்பித்து தான் இந்த ஒரு ரன்னிங் குரூப்பில் இருக்கேன். ஸோ அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸோ இதனால் வந்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேஷன், அதுக்கப்புறமா நம்மளே செல்ஃப் மோட்டிவேஷன், அதில் நம்ம ஒரு உறுதியாக இருந்தோம்னா டிட்டர்மினேஷன், கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் சொல்லுவோம். அது மாத்திரம் உறுதியாக இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடைய முடியுன்றது தான்
என்னோட கருத்து. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மகாலட்சுமி, இப்போது என்ன உங்கள் சந்தேகம்? இப்போ யார்கிட்ட கேட்கணுன்றீங்க? மேம், இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டேன். இதனால் வந்துட்டு எனக்கு என்னென்ன ஜாப்ஸ் என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்கும்? இப்போ வந்துட்டு நார்மலாக எல்லாருமே இன்ஜினியரிங் சொல்லிட்டா அதில் வந்துட்டு காம்பனன்ட்ஸ் வந்துட்டு அதிகமாகிடுவாங்களா? எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் நான் சொல்லிட்டு? இப்போ எல்லோரும் இன்ஜினியரிங்கே சொன்னால் நிறைய பேர் வந்துடுவாங்கள்ல, நம்ம மட்டும் தனியாக ஷைன் ஆகணுன்னா அதுக்காக என்ன பண்ணணும்? இன்ஜினியரிங் பற்றி நான் வந்து என்னோடய பையன் சேர போகிறான் இல்லையா, அப்போது சேர்ந்தா லாஸ்ட் இயர் சேர்ந்ததுனால நாங்கள் ரெண்டு பேரும் டாக்டர்ஸ்னால எங்களுக்கு அவ்வளோ அவேர்னஸும் இல்லை. ஸோ ஆனால் நாங்கள் உட்காந்து கற்றுக்கிட்டோம். லாஸ்ட் இயர் வந்து வி லேர்ன்ட் அபவுட் எப்படி இன்ஜினியரிங் என்ன பண்ணலான்னு. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து இன்ஜினியரிங் பண்ணாலுமே எங்களோட ஐடியா என்ன, நாங்கள் வந்து அண்டர் கிராஜுவேஷனில் கோர் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாதிரி நாங்கள் சொன்னோம் நாங்கள். ஸோ நீங்கள் கோர் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும்போதோ இல்லை ஸ்பெஷலைஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதுதான் எங்களோட கணிப்பு. ஸோ என் பையனே வந்து அவன் சொன்னா, அம்மா நான் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட வேண்டாம், எனக்கு ஐ வுட் ப்ரிஃபர் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஆர் கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவன். ஸோ அவனுக்கு வந்து இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிது. ஸோ வாட் ஹீ சேஸ் இஸ், நான் கோர் சப்ஜெக்ட் படித்தா எனக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேஷனில் ஐ வில் பி ஏபிள் டு சப் ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் அண்டர் கிராஜுவேஷனோட பண்ணும்போது கோர் பண்ணுங்கள், போஸ்ட் கிராஜுவேஷனில் கோர் ஸ்பெஷாலிட்டிஸ் பண்ணுங்கள். அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. எல்லாம் இப்போ மெக்கட்ரானிக்ஸ்னு எவ்வளோ இல்லாமல் வந்திருக்கு நிறைய. எனக்கு இன்ஜினியரிங் பற்றி ரொம்ப தெரியல, பட் டெஃபினெட்லி ஹியூஜ் வாஸ்ட் opportunities are available. and இப்போவே பாருங்கள், டேட்டா சயின்சஸ், நானோ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் லேர்னிங், மிஷின் லேர்னிங் எவ்வளவோ இருக்குது. ஸோ எல்லா ஸ்பெஷாலிட்டி இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, காமர்ஸ் அக்கௌண்டன்சியில் டெக்னாலஜிலாம் பண்ண முடியாது. எங்கள் மெடிக்கல் சைடில் டெக்னாலஜிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே எங்களுக்கு டெக்னாலஜி தான். ஃபார்மகாலஜி இஸ் டெக்னாலஜி. அண்டு இப்போ நாங்கள் பண்ண லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இஸ் டெக்னாலஜி. ஸோ எவ்ரி திங் நாங்கள் யூஸ் பண்ண டயத்தர்மி, காட்ரி எல்லாமே டெக்னாலஜி தான். ஸோ டெக்னாலஜியும் நம்ம எந்த கோர்ஸையுமே காமர்ஸாக இருக்கட்டும், அக்கௌண்டன்சியாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் பிரிக்கவே முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் டெக்னாலஜிக்கலி நீங்கள் உங்களை வெல் எக்யூப்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஸ்பெஷாலிட்டியில் வேணால் பண்ண முடியும் உண்மையாக. ஏன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் பண்ணுற ஒரு ஸ்கீமுமே வந்து எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர் இல்லையா. நாங்கள் வந்து எங்களோட மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டியில் அங்கே மெட்டர்னிட்டி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறது, பிக்மி நம்பர் சொல்கிறது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதனால் அதை பிரிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு வைடு ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் சொல்லுவேன் எல்லார்ட்டையும், உங்களுக்குலாம் வந்து கேஃபடேரியா சாய்ஸ் மாதிரி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு ஒரு பஃபே மாதிரி இருக்குது, எல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு ஃபேவரபுளாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து பிடிச்சதாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து யூ கேன் ஆக்சுவலி டூ வெரி வெல். கண்டிப்பாக. அதாவது இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கேஃப்டீரியா அப்படின்னு வச்சே, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேஃப்டீரியா அளவுக்கு இருக்குது, எதை வேணால் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக அடம் பிடிக்கலாம் இதான் வேணும்னு. அப்படி அடம் பிடித்து அந்த தேர்வினுடைய வடம் பிடித்து நீங்கள் அதையே ஒரு படம் பிடித்து வாழ்க்கையில் தடம் பதிக்கலாம் அப்படின்றது உங்களுடைய கருத்தாக ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சூழலில் எல்லாருமே பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. என்ன கவி காமு ஷெரீஃப் அழகாக எழுதியிருப்பார், நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம்னு எழுதியிருப்பார். மிகச்சிறந்த கேள்விகள், அனுபவசாலிகளுடைய அருமையான பதில்கள், இன்னும் நாம் தெரிந்து கொள்ள பல செய்திகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் என்ன, அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு பொதுவாக சொல்லுவாங்க. அது என்ன, திருக்குறளுடைய ஈரடியா, நாலடியாருடைய 4 அடிகளா? அதுவும் தான். அது மட்டும் இல்லாமல் அடிகள் என்றால் இவர்கள் அத்தனை பேரும் நடந்து சென்ற பாதை, இந்த வெற்றியாளர்கள், கல்வியாளர்கள், இவர்கள் நடந்து சென்ற பாதை, இந்த பாதை என்ற அடிகளை நோக்கித்தான் நாமும் பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பயணத்தில் நமக்குள்ள கேள்விகள் இன்னும் இருக்கின்றன என்றாலும் நேரம் என்பது குறைவாக இருப்பதனால் இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதி என்பது அடுத்த வாரம் மீண்டும் நாம் மங்கையர் சோலை நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரை நன்றி கூறுகிறோம். அனைவரையும் மீண்டும் நாம் பாராட்டி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.